ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 ஜனவரி 2025. பாபா இன்னைக்கு சொல்ல வைக்கக்கூடிய முயற்சி, समय प्रमाण अब मनसा और वाचा की इकट्ठी सेवा करो, लेकिन वाचा सेवा तो बहुत सहज है, मनसा में अटेंशन देने की बात है. இந்த நேரத்தின் அனுசாரம், நேரம் இப்ப நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, வார்த்தைகளின் மூலமான சேவையின் கூடவே மனதின் மூலமாகவும் ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்க வேண்டும். அப்போ பாபா புரிய வைக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தைகளின் மூலமான சேவை ஈஸி இன் த சென்ஸ், ஒருவேளை நம்மளுடைய மூட் சரியில்லைன்னா கூட யாருக்கும் ஞானம் கொடுக்கணும்னா வேற வழி இல்லைன்னா நம்ம போய் கோர்ஸ் எடுத்துட்டு வந்துடுவோம், சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனா மனசா சேவை அப்படி கிடையாது. ஏன்னா மனதின் மூலமா நம்ம குஷி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும். அப்ப முதல்ல அது அங்க இருந்தா தானே நீங்க கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறோன்னா என்ன அர்த்தமா, இந்த ஆத்மா முதல்ல அவ்வளோ ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோ லவ்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளோ அன்பை பாபா கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளோ அந்த அமைதி கடலினுடைய அமைதியை நான் எனக்குள்ள ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாதான் உங்களால பிற ஆத்மாக்களுக்கு மனசின் மூலமாக சேவை பண்ண முடியும். इसलिए सर्व आत्माओं के प्रति मनसा में शुभ भावना, शुभ कामना के संकल्प हो. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அப்ப உங்க மனதை நீங்க எப்பவுமே எப்படி வச்சுக்கோங்க, காம் அண்ட் குவைட்டா, அமைதியா, ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. எனவே உங்கள் மனதில் எப்பொழுதும் சுப பாவனை, சுப ஆசைகள், சுப விருப்பங்கள் அனைவருக்காகவும் எப்பவுமே அது மட்டும்தான் இருக்கணும். भोल में मधुरता, संतुष्टता, सरलता की नवीनता हो तो सहज सफलता मिलती रहेगी. எனவே உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை தன்மை, திருப்தி, சரளத்தன்மை, அதாவது ஈஸி நேச்சர் ஆகிய இந்த புதுமைகள் இருந்தால் உங்களுக்கு சகஜமாக வெற்றி அனுபவமாகும். ஸோ 3 விசேஷ தன்மைகளை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அதாவது நம்ம மனசா சேவா செய்யறோம் அப்படின்னா, ஒண்ணு இது வெளிப்படையா தெரியணும், இன்னொன்னு இப்படியும் வச்சுக்கலாம், இப்படிலாம் இருந்தாதான் நம்ம மனம் நல்லா இருக்குன்றதனுடைய அடையாளம். அப்போ உங்களுடைய மனசா சேவா பவர்ஃபுல்லா இஃபெக்டிவா இருக்கும். இப்போ 3 விஷயங்கள் என்ன சொல்றாரு பாபா, திருப்தி, சரளத்தன்மை, இனிமைத்தன்மை. நேச்சுரலா நீங்க திருப்தியா இருங்க, நேச்சுரலா நீங்க ஈஸி நேச்சரா இருங்க, ரொம்ப டைட்டா ஒரு இறுக்கமா ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்க வேண்டாம், சரளமா இருங்க, ஹாப்பியா இருங்க, இனிமையா இருங்க. இந்த 3 குணங்கள் இருந்தா இதுதான் இந்த லைஃப்னுடைய புதுமைத்தன்மை. அப்ப அந்த மனசா சேவா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் மீதும் பாபா நம்மை கவனம் செலுத்த சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.